ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ்கே விலாக்ஸு. இன்றைக்கி நம்ம வந்து கோயில் திருவிழாவுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். கோயில் திருவிழாவுக்கு தான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆளுமே வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து கிளம்பியாச்சு. பொண்ணும் வந்து அவங்களோட அப்பாவும் வந்து கிளம்பிட்டே தான் இருக்கிறாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்து ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, இது வந்து ஹஸ்பண்டுடைய அண்ணன் பொண்ணு, அது வந்து அவங்க அக்கா, இது நானும் எல்லாருமே ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து எங்கள் அண்ணியோட இது வந்து அவங்களும் ஒரு ரிலேஷன் தான். அவங்க வந்து வீடியோவில் போடாதுங்க அண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இது வந்து பொண்ணும் நானும் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். கோயிலில் வந்து பூஜை கொடுக்குற டைம் வந்துடுச்சு. இனி வந்து பூஜை வந்து எப்போவுமே 2 மணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து சாமியெல்லாம் வந்து ஆடும். சாமி வந்து 5 பேர் வந்து ஆடுவாங்க. ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நம்ம வந்து சாமி ஆட்டம் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்தாலே எதுக்காக தான் கோயில் திருவிழாக்கு போவோம் அப்படின்னா, சாமி ஆட்டம் தான் மெயினாக வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறது. அதே நேரத்தில் அந்த சாமி ஆடும்போது நமக்கு வந்து இடையில வில்லு பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல் கேட்குறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதில் வந்து நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அதை பொறுத்து அந்த பாட்டு கேட்க நமக்கு வந்து ஆசையாகவே இருக்கும். ரொம்பவே வந்து அந்த பாடல் வந்து கேட்க நமக்கு வந்து ஆசையாக தான் இருக்கும். சாமி ஆட்டம் முடிஞ்சதுமே வந்து நமக்கு வந்து அடுத்தது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா சாப்பாடு தான். சாமி ஆட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம்லாம் வந்து சாமி ஆடும். 2 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா 3 மணி ஆயிரும். 1 மணி நேரம் சாமியோட ஃபஸ்ட்டு வந்து பூ ஆரங்கெல்லாம் போட்டு ஆடும். அதுக்கப்புறம் வந்து பந்தம் எடுத்து ஆடும்போது நமக்கு வந்து நம்ம நினைப்போம் வந்து நல்லாவே வந்து ஆனால் வந்து சாமியாட்டம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு நேச்சுரலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னன்னா எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு நாங்கள் வந்து இயர்லி 2 டைம்ஸ் வருவோம். கண்டிப்பாக வந்து இயர்லி 2 டைம்ஸும் இந்த கோயில் திருவிழாவை வந்து நாங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஏதாவது எமர்ஜென்சி கோயில் திருவிழா வந்து 3 நாள் வந்து நடக்கும். செவ்வாய்க்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி புதன் வியாழன் 2 நாளும் 3 நாளுமே வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். கோயில் திருவிழா முடிஞ்சதுமே புதன்கிழமை வந்து உச்சிக்கொடைன்னு சொல்லுவோம். உச்சிக்கொடைக்கு வந்து என்னென்னா வந்து வில்லுப்பாட்டு வந்து 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியாட்டம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடு தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சாப்பாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வகை வந்து கூட்டு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், சாம்பார், ரசம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவியல், துவரம், தீயல், பாயாசம், சக்கரை பொங்கலில் தான் சாம்பார், ரசம் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. புதன்கிழமை திருவிழாவும் நெக்ஸ்ட்டு திருவிழாவை